அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இப்போ பல்வேறு விதமான கஷ்டங்களை அனுபவிச்சுட்ருப்போம். சில பேருக்கு கடன் பிரச்சனை, சில பேருக்கு கஷ்டங்கள், சில பேருக்கு உடம்புல ஒன்று மாற்றி ஒன்று ஏதாவது ஒரு நோய் வந்துக்கிட்டே இருக்கிறது, சில பேருக்கு திருமணம் ஆகாமல் தள்ளி போயிட்டே இருக்கிறது, சில பேருக்கு ஆன அந்த திருமணமும் விவாகரத்தில் முடிஞ்சிருக்கிறது, அடுத்து ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்படுறது. இப்படி எத்தனை விதமான பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் அதுக்கெல்லாம் காரணம்னு பார்க்கும்போது நம்மளுடைய கர்ம வினைகளை சொல்லலாம். கூடவே முன்னோர்களுடைய சாபம் மற்றும் கோபம் அப்படின்னு சொல்லலாம். முன்னோர்கள் அப்படிங்கிறவங்க நம்முடைய வம்சாவளியை சார்ந்தவங்க தானே. அவங்க எதுக்கு அவங்களுடைய சந்ததியில் வரக்கூடியவங்களை சபிக்க போகிறாங்க அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வரலாம். சாபம் கோபம்னா அவங்க நமக்கு அப்படி போய் இப்படி போன்னு சொல்லி சாபம் விடுறதில்ல. நாம் அவங்கள நினைக்காம இருக்கிறது, இந்த அமாவாசை வழிபாடு தர்ப்பணம் இதெல்லாம் சரியாக கொடுக்காமல் இருக்கிறது, அவங்க பேரை சொல்லி தான தர்மங்கள் செய்யாமல் இருக்கிறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க மனசில் ஒரு ஏக்கத்தை ஏற்படுத்தும். அந்த ஏக்கம் தான் வருத்தமாக மாறும். அந்த வருத்தம் தான் பாவமாகவும் கோபமாகவும் மாறும். அதனால தான் நம்ம எப்போதுமே இந்த அமாவாசை நாளில் படையிலிட்டு வழிபாடு செய்யணும். அப்படி மாதம் படையிலிட்டு வழிபாடு செய்யும் அளவுக்கு டைம் இல்லைன்னா கூட கைப்பிடி அளவுக்கு சாதத்தில் எள்ளும் தயிரும் கலந்து காகத்துக்கு வச்சுட்டு அதன் பிறகு நம்ம உணவு எடுத்துட்டு நம்மளுடைய வேலையை பார்க்கலாம். மேலும் அவங்கள நினச்சி ஒரு சின்னதாக ஒரு தான தர்மம் ஒரு 4 பேருக்கு ஒரு உணவு வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா கூட அவங்களுடைய மனம் குளிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம படையிலிட்டு வழிபாடு செய்யலினாலும் இந்த மாதிரியாவது நம்ம செய்யணும். சரிங்களா? இப்போ நாளைக்கு பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதத்தின் 17ஆம் தேதி மாசி மாதத்தின் 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாளாக இருக்குது. இந்த செவ்வாய்க்கிழமை நாளில் மாசி மாதத்திற்குண்டான அமாவாசை திதியானது அமைஞ்சிருக்குது. செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வர அமாவாசை ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம். ஏன்னா நம்மளுடைய கஷ்டங்கள் கடன்கள் எல்லாத்தையுமே போக்கக்கூடிய அற்புதமான ஒரு சேர்க்கை கொண்ட நாள் அப்படின்னே சொல்லலாம். மேலும் இந்த நாளில் சூரிய கிரகணமும் இருக்குது. அற்புதமான இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்னு கிட்டத்தட்ட 4 வீடியோவோ 5 வீடியோவோ ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் இருக்குது. அதில் முக்கியமானதை மட்டும் நான் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. குளிக்கும் தண்ணீர் பரிகாரம். ஒரு குறிப்பிட்ட பொருளை நீங்கள் தண்ணீரில் கலந்து குளிக்கிறது. மேலும் காலையில் வெறும் வயிற்றில் ஒன்று சொல்லியிருந்தேன். அதை சொல்வதன் மூலமாக உங்களுடைய முன்னோர்கள் மனம் குளிரும்னு சொல்லியிருப்பேன். அதை நீங்கள் பண்ணிவிடுங்க. அதே போல் இப்போ செவ்வாய்க்கிழமைன்னு பார்க்கும்போது செவ்வாய் ஓரை காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9 வரும். ஆனால் அமாவாசை திதியோடு சேர்ந்து வரக்கூடிய செவ்வாய் ஓரைன்னு பார்க்கும்போது காலையில் 6 to 7, மதியம் 1 to 2 தான் வரும். இப்போ இந்த 2 நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் எலுமிச்சம்பழத்தையும் மிளகையும் வச்சு ஒரு பரிகாரம் சொல்லியிருப்பேன். அதை நீங்கள் செஞ்சிங்கன்னா கோடான கோடி கடன் இருந்தாலும் தீரும். இனி கடன் வாங்குற நிலமை உங்கள் ஜென்மத்தில் வரவே வராது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து கிரகணமும் சேர்ந்து வரதுனால நீங்கள் படையிலிட்டு வழிபாடு செய்கிற மாதிரி இருந்தால் எந்த நேரத்துக்குள்ளே வழிபாடு செய்யணும் என்பது குறித்தும் சொல்லியிருப்பேன். அதே போல் கர்ப்பிணி பெண்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது, நாளைக்கு மறந்தும் செய்யவே கூடாத முக்கியமான விஷயங்கள் குறித்தும் பதிவு இருக்கும். சரிங்களா? இதில் 4 எண்டு ஸ்க்ரீனில் வரும். மீதியும் பார்க்கணுன்னா நம்ம சேனல் லோகோ கிளிக் பண்ணிட்டு ரீசெண்டாக போட்ட வீடியோஸில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போயிடலாம். இப்போ நீங்கள் முன்னோர்களை நினச்சி படையிலிட்டு வழிபாடு செய்ய முடியல, காகத்துக்கு உணவு வைக்கிறதுக்கு கூட எங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னாலும் கூட இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபத்தை மட்டும் நீங்கள் ஏற்றி வச்சிங்க அப்படின்னாவே போதும். நம்மளுடைய சேனலில் ரெகுலராகவே இந்த முன்னோர் தீபம் குறித்து பதிவுகள் போடுறது வழக்கம். ஏன்னா இது மினிமமாக, அதாவது சுலபமாக நம்ம செய்யக்கூடிய விஷயம். ஆனால் இதுக்கே அதிகமான பலன்கள் நமக்கு கிடச்சிரும். அதனால் மற்றதெல்லாம் பண்ணலினா கூட இது ஒன்றையாவது செய்யுங்கன்ட்டு நான் மாதம் சொல்லிகிட்ருக்கிறேன். இந்த முன்னோர் தீபத்தை யாரெல்லாம் ஏற்றலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் ஏற்றலாம். பெண்கள் இது பீரியட்ஸ் டைமில் ஏற்றலாமானா ஏற்றலாம். ஏன்னா நம்ம இதை பூஜை அறையில் ஏற்ற போகிறது கிடையாது, ஹாலில் தான் ஏற்ற போகிறோம். எந்த நேரத்தில் ஏற்றணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் காலை நேரத்துலையும் ஏற்றலாம், அல்லது நாளைக்கு மாலை 6:30 வரைக்கும் தான் அமாவாசை திதி இருக்குது. அப்போ அதுக்குள்ளே கூட நீங்கள் ஏற்றுறதுன்னா தாராளமாக ஏற்றுங்க. எப்படி ஏற்றணும், தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பொதுவாக முன்னோர் தீபத்துக்கு நமக்கு நவதானியம் தேவைப்படுது. நீங்கள் வாங்கிட்டு வச்சுக்கிறதுங்கிறது நல்லது. ஒருவேளை இப்போ வாங்க முடியாத சூழ்நிலை இருந்தீங்கன்னா டைம் கிடைக்கும் போது வாங்கிட்டு வச்சுக்கோங்க. அடுத்த அமாவாசைக்கு பயன்படுத்திக்கோங்க. இப்போ ஆல்ரெடி நவதானியம் இருக்கிறவங்க ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் நவதானியம் ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கோங்க.
ஒரு மண்ணகல் வந்து எடுத்துக்கோங்க. இதுக்கு மஞ்சள் குங்குமலை இடணும் அப்படின்ட்டு அவசியம் கிடையாது, சரிங்களா? அடுத்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கண்டிப்பாக வந்து நல்லெண்ணெய் தான் வந்து ஊற்றணும். ஏன்னா இதுதான் பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய காரகத்துவம் பொருந்தியது. மேலும் இந்த பித்ரு சாபம் கோபம் இதுக்கெல்லாம் அதிபதி யாருன்னு பார்த்திங்கன்னா சனீஸ்வரர் தான். அதனால தான் நம்ம வந்துட்டு நல்லெண்ணெய் பயன்படுத்தணும். பஞ்சத்திரி போட்டுக்கோங்க. தீபம் வந்து ஏற்றி வைங்க. இப்போ இதுக்கு பக்கத்தில் ஒரு டம்ளர்லேயோ ஒரு சொம்புலேயோ சுத்தமான தண்ணீர், எச்சில் படாத தண்ணீர் வந்து நீங்கள் பிடிச்சு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஒரு தீபத்தை நீங்கள் ஹாலில் எங்கே வேணாலும் ஏற்றலாம். இன்னும் கரெக்டாக சொல்லணுன்னா இந்த நிலைவாசல் படிக்கிட்ட உள்பகுதியில், அதாவது வெளியில் கிடையாது, உள்பகுதியில் ஒரு ஓரமாக கூட நீங்கள் ஏற்றி வைக்கலாம். ஏன்னா இப்போ நடு ஹாலில் அப்படிலாம் வைக்கும்போது குழந்தைங்க வீட்டில் இருக்கிறாங்கன்னா அங்கேயும் ஓடுவாங்க, அதை தட்டி விட்டுருவாங்க இல்லையா? அதனால் ஒரு ஓரமாக, கதை ஓரமாக அந்த மாதிரி கூட நீங்கள் வந்துட்டு இதையை ஏற்றி வச்சிடலாம். இந்த தீபமானது கிழக்கு திசை பார்த்த மாதிரியே நீங்கள் ஏற்றி வைங்க. யம தீபம் ஏற்ற மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்ம தெற்கு திசை பார்த்த மாதிரி ஏற்றுவோம். இது வந்து யம தீபம் கிடையாது. அதனால் இதை நீங்கள் கிழக்கு திசை பார்த்த மாதிரியே வந்து ஏற்றி வைங்க. இந்த தீபமானது தானாகவே குளிர்ந்தாலும் தவறு கிடையாது, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இல்லை நீங்களாக பார்த்து குளிர வச்சாலும் ஓகே தான். இப்போ உங்களுக்கு நவதானியம் கிடைக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, இப்போது நாளைக்கு பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை நாளாக இருக்குது. இப்போ செவ்வாய்க்கிழமைக்கு உரிய கடவுள்னு பார்க்கும்போது செவ்வாய் பகவானை சொல்லலாம். அவருக்குரிய தானியம்னு பார்க்கும்போது துவரம்பருப்பு வந்து சொல்லலாம். அப்போ அந்தந்த கிழமைக்குரிய தானியத்தை பயன்படுத்தும் போது நமக்கு இன்னும் நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும். அதனால் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஒரு துவரம்பருப்பு எடுத்துகிட்டு அது கூட கொஞ்சம் நாட்டு சர்க்கரையோ பனங்கற்கண்டோ வெல்லமோ இது மாதிரி ஏதாவது ஒன்று ப்ரௌன் கலரில் இருக்கிற மாதிரி ஒரு இனிப்பு பொருள் அது வந்துட்டு நீங்கள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா தேன் கூட நீங்கள் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ இதுக்கு மேலே வந்து அந்த மண்ணகளை ஏற்றலாம். இந்த மாதிரி வந்து நீங்கள் ஏற்றி வைக்கலாம். இல்லைனா தட்டில் வெறும் இந்த தீபத்தை மட்டும் ஏற்றிட்டு நான் சொன்ன இந்த துவரம்பருப்பு, வெல்லம் அல்லது பனங்கற்கண்டு, தேன்லாம் சொன்னேன் இல்லையா, இதெல்லாம் நீங்கள் இந்த டம்ளர்லேயும் சொம்புலேயும் தண்ணீர் வச்சுக்கோங்கன்னு சொன்ன பாருங்கள், அதுக்குள்ளே கூட நீங்கள் வந்துட்டு போட்டலாம். நீங்கள் இதுக்குள்ளேயே வந்து போடுங்க. ஏன்னா இது ஊறுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அதனால் தண்ணீர்லேயே வந்து போட்டுருங்க. விளக்கு வந்து சும்மா வெறும் தட்டில் மட்டும் கூட நீங்கள் வந்து ஏற்றி வைங்க. கீழே வேணால் ஏதாவது ஒரு இலையை பயன்படுத்துகிறேன்னா ஏதோ செம்பருத்தி இலையோ இல்லை ஏதாவது ஒரு இலை கூட நீங்கள் வந்துட்டு பயன்படுத்திக்கலாம். இப்படி வந்து பண்ணிடுங்க. இப்போ விளக்கு வந்து குளிர்ந்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நாளை நாள்லேயே, அதாவது இந்த அமாவாசை நாள்லேயே நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த சொம்பில் வந்து நீங்கள் பருப்பு எல்லாம் போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் அதையும் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு வெளியில் மரம் செடி கொடி இருந்துச்சுன்னா அதனுடைய வேர் பகுதியில் ஊற்றி விட்டுருங்க. இல்லை நவதானியம் வச்சு தீபமே ஏற்றுனீங்க அப்படிங்கும்போது அந்த நவதானியத்தை நீங்கள் உங்கள் வீட்டு மொட்டை மாடியிலையோ அல்லது வீட்டுக்கு வெளியில் நிலைவாசல் படிக்கிட்டையோ மரம் செடி கொடிக்கு அடியிலையோ வந்துட்டு போட்டு விட்டுருங்க. இப்போ இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த நவதானியத்தை எறும்புகளோ பறவைகளோ வந்துட்டு சாப்பிடும். இதன் மூலமாக முன்னோர்களுடைய மனம் வந்து குளிரும். ஏன்னா அவங்களுக்காக தான் நம்ம இதை சமர்ப்பணம் பண்ணோம், அவங்க பேரை சொல்லி தான் இந்த தானம் பண்ணியிருக்கோம். இதன் மூலமாக கர்ம வினைகள் வந்து குறையும். ஒருவேளை துவரம்பருப்பை நீங்கள் தண்ணீரில் போட்டு பக்கத்தில் வச்சுருந்தீங்க, அதை வந்து மரத்துக்கடியில் ஊற்றிருந்தீங்க அப்படிங்கும்போது இது வந்து நல்லா ஊறி பெருத்து போயிருக்கும். எறும்புகள் வந்து சாப்பிடும், பறவைகளும் சாப்பிடும். அது கடித்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப இலகுவாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அந்த பருப்பு தண்ணீரில் ஊறினதுனால. இதனுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது எப்படி சாப்பிட்றதுக்கு இலகுவாக இருக்குதோ அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற கடினமான பிரச்சனைகளும் இனி சுலபமாக வந்து தீரும். நம்ம வாழ்க்கை நம்ம நினச்சபடி வந்து அமையும் அப்படின்னு தான் அர்த்தம். குறைந்தபட்சம் இந்த ஒரு தீபத்தையாவது நீங்கள் ஏற்றுங்க. கண்டிப்பாக வளமான வாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயம். வீடியோ பிடிச்சதா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.